நான் இருக்கிற பட்டணத்துல நீங்க நல்ல விளைச்சலை காண பண்ணுவீங்கப்பா. எஸ் லார்ட். அவர் அவருக்கு நன்றி இல்லாத ஜனங்களாய் இருக்கிறோம். ஆனால் அவரோ நம்ம வாழ்க்கையில நன்றியுள்ள தெய்வமாய் இருக்கிறாரே. அவரோ நம் வாழ்க்கையில இதுவரை உண்மை உள்ளவராய் தானே இருக்கிறார். நாம தான் அவருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டோம். ஆராதனையை நீங்க கேட்டு நீங்க பிரியப்பட்டமைக்காக நன்றி சுவாமி. நீங்க எங்க வாழ்க்கையில இந்த 3 மாதங்களும் எத்தனையோ விதத்துல எங்களுக்கு நன்றி உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பான்னு சொல்லுகிறோம்ப்பா. எத்தனை பேர் நீங்க வாயை திறந்த நன்றின்னு சொல்லுவீங்க? அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வியாகுலங்கள், எத்தனையோ மன அழுத்தங்கள், வறுமைகள், எப்படியே சொல்லிட்டு போகலாம். எத்தனையோ உயர்வுகள் அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணினாரே. அநேக வார்த்தைகளை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தினாரே. செய்ய முடியாத காரியங்களை இந்த 3 மாதங்கள்ல செய்து முடிக்க கிருபை பாராட்டினாரே. அவருக்கு நீங்க என்னங்க சொல்ல போறீங்க? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை அவர் நல்லவராகவே தான் இருக்கிறார், உண்மை உள்ளவராகவே தான் இருக்கிறார். நாங்க தாங்க மறந்துடுறோம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட நாங்க மனசுல நினைக்கிறத கூட அவர் நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்கிறாரே. அதுக்கு கூட நாங்க நன்றி உள்ளவர்களாய் இல்லாம இருக்கிறோங்க. நன்றி பலிகள் செலுத்துவோம். அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம். உண்மை உள்ளவர்
டாடி உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா.